ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஹிஸ்டரிக்கான சிலபஸ் நான் சொல்றது தாங்க. ஓகேவா? எஸ்ஏ எக்ஸாமுக்கு இப்போ ஹிஸ்டரிக்கான சிலபஸ் வந்து ஜஸ்ட் வரலாறு ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிந்து சமவெளி நாகரிகத்துல ஆரம்பிச்சு 1947 சுதந்திர கட்சி வரைக்கும் மொத்தமா முடிச்சா அதான் ஹிஸ்டரி. இப்ப நீங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சுல, அது வரைக்கும் மொத்தமா படிச்சீங்கன்னா அது வந்து 10 கேள்வி வரும். ஆனா நான் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி மிக 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 முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதாவது சிந்து நாகரிகத்துல இருந்து 1947 வரைக்கும் படிச்சுதான் ஆகணும். ஆனா நான் சொல்ல போறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த 10 கேள்வியில 8ல இருந்து 9 கேள்வி கிடைச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொல்றதை முடிச்சுட்டு டைம் வந்து அமைதியா படிச்சுக்கலாம். ஏன்னா இருக்க போற டைமே 3 மாசம் தான். அப்படிங்கிறப்ப நம்ம 10க்கு 10 அடிக்கிறனால அட்லீஸ்ட் 10க்கு 9 அடிக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் சொல்றத படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வேற ஏதாவது படிச்சுக்கலாம். ஓகே, அதான் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு கடைசி பாருங்க. ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு வந்து நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம அகாடமில பேட்ச் போயிட்டு இருக்கு. விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை விட்டுட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ரைட். புக் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 299, சிலபஸ் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட்கான ஃபீஸ் 699. நீங்க 699 பே பண்ணி சிலபஸ் வைஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா புக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஓகேவா? நம்ம 2 டெஸ்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம் எஸ்ஐக்கு, அதனால சொல்றேன். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான். கொஸ்டின் அப்படியே ஃபேன்ஸ் பிடிஎஃப் வந்துடும். அந்த புக் வைஸ் டெஸ்ட் பத்தி சொல்லிடுறேன். புக் வைஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். இந்த புக் வைஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோ வந்துடும். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். 6, 7, 8, 9, 10 நீங்க அதன்படி அப்படியே படிச்சுக்கலாம். இதுதான் இந்த புக் வைஸ் டெஸ்ட். இதை ஜாயின் பண்ணா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருவோம். நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயங்கள் அது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? முதல்ல இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மட்டும் தனியாக எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா 50 டெஸ்ட்டுங்க. ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், 1000 மேற்பட்ட கேள்வி கவர் ஆகும். இந்த டெஸ்ட் வந்து பைலிங்குவல் தான். கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். சேம் டைம் இதுக்கான சிலபஸ் வைஸ் பட் இதுக்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல் இருக்கும். நீங்க அதை வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? சேம் டைம் இதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷனும் உங்களுக்கு ரெகுலர் வீடியோ வந்துடும். அப்படிங்க 699 எடுத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்துடும், புக் வைஸ் டெஸ்ட் வந்துடும். இது இல்லாம சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ. இதுல வரவங்களுக்கு சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ. சைக்காலஜி கோர்ஸ் எப்படி இருக்கும்னா அதுக்கான கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோ எடுத்துருப்போம். அடுத்து அதுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் கொடுப்போம். அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் ரெக்கார்ட் வீடியோ வரும். இந்த மொத்த கோர்ஸும் 699 தான். ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டெஸ்ட் நீங்க ஆஃப்லைன் எழுதணும்னா புக் வைஸ் டெஸ்ட் 199, சிலபஸ் வைஸ் 2000 ரூபாய், 2 டெஸ்ட் தான் 399. நீங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் கொடுத்துரும். இது OMR ஷீட்டோட. சேம் டைம் நீங்க ஆஃப்லைன்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா அதோட கன்சர்ன் ஆன்லைன் உங்களுக்கு ஃப்ரீ. ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய். இந்த ஆன்லைன் கோர்ஸ் என்ன கொடுக்கணும்னா இந்த 699 பேக்கேஜ் அப்படியே வந்துடும். இந்த 699 பிடிஎஃப் பட்டியல் வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்ட் வீடியோஸா கிளாஸஸ் எடுத்து கொடுத்துரும். எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் என்ன சார் கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ் தான் கொடுக்குறோம். இது தமிழ் இங்கிலீஷ் 2 அவைலபிள் வைக்கலாம். பிடிஎஃப் வேணா 699, புக் வேணா 999. இந்த 699 பிடிஎஃப் இதுல ஃப்ரீ. ஓகே, இது இல்லாம ஃபுல் டெஸ்டும் போட்டிருக்கோம். மொத்தமா 25 ஃபுல் டெஸ்ட் கவர் பண்றோம். நியூ ஸ்டூடெண்ட் இருந்தா ஃபீஸ் 499, ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா ஃபீஸ் 299. பிடிஎஃப் தான் டெஸ்ட். ஓகேவா? அதாவது நியூ ஸ்டூடெண்ட்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்பனா நீங்க நியூ ஸ்டூடெண்ட். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா இப்போ உதாரணத்துக்கு இதுல நீங்க ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட். சரி, இப்போ எனக்கு இது 299 வேணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்க இதுல ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிட்டு நீங்க இந்த டெஸ்ட் 299 எடுத்துக்கலாம். உங்களோட விஷயம் தான். ஓகேவா? இந்த டெஸ்ட் வந்து தமிழ்ல மட்டும் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ இதுல நீங்க எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் 778 978 இந்த மாதிரி கான்டெக்ட் டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த சிலபஸ் அப்படிங்கறத எதை வச்சு உங்களுக்கு சொல்ல போறேன்னா 2022 ஹிஸ்டரியில எந்தெந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, 2023 எஸ்ஏல எந்தெந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, 2022 2023 ரெண்டுக்குமே ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்தாங்க. ரெண்டுக்கும் ஒரே சேம் தான். அந்த மாடல் கொஸ்டின்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதை நான் சொல்லிட்டாலே ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்கிறது கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ஈவன் இந்த வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா வேற கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஓகேவா? கவனிங்க, 2022 எஸ்ஏல வரலாறு ஹிஸ்டரி வந்து 11 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல பாக்குறோம்னா பாளையக்காரர்கள் வந்து 2 கேள்வி வந்திருக்கு. எப்படி? பாளையக்காரர்கள் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல எந்தெந்த டாபிக்ல 2 கேள்வி வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. சோ பாளையக்காரர்கள் வந்து 2022 எஸ்ஏல 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? சோ கண்டிப்பா இது ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப பாளையக்காரர்கள் நீங்க கண்டிப்பா படிச்சிடணும். அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேவா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதை இயர்லி அப்ரைஸ் ஆஃப் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் சொல்லுவோம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுல வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகத்தோட சங்ககால வரலாறு, சேர சோழ பாண்டியர்கள் அந்த இது இருக்குல்ல, அதுல இருந்து வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க.
ஐரோப்பிய வகையிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஐரோப்பிய வகையிலிருந்து ஒரு கொஸ்டின். சமூக சமய சீர்திருத்தம் அதுல ஒரு கேள்வி. தமிழக அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டோட பொலிட்டிகல் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கேள்வி. தமிழக அரசியல் வரலாறுனா என்ன அப்படின்னா, நீதி கட்சியில் ஆரம்பிச்சு அப்புறமா ராஜாஜி அவர்கள், காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள், அந்த ஹிஸ்டரி அரசியல் வரலாறு அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்க. சமூக நீதில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்குங்க. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு கேள்வி. ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டங்கள் அதுதான். சோ இந்த மாதிரி தான் 2022 எஸ்ஐ இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 கேள்வி டாபிக் தான் முடியுங்க. நான் ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே 2 கேள்வி என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். அப்பமா அப்படியே ஒரு கேள்வி காமனா தான் முடியும். அந்த மாதிரி படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் 2023 எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 2023ல ஹிஸ்டரி வந்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஐரோப்பியர்கள் 2. எப்படி 2022ல ஐரோப்பியர்கள் 1 தான். அப்ப ஐரோப்பியர்கள் 2. அப்ப ஐரோப்பியர்கள் கண்டிப்பா படிச்சிருங்க, கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. ஐஎன்சி வந்து 2 சேம். அங்க ஐஎன்சில 1, இங்க ஐஎன்சில 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநகர பேர்ஸ் இது எதுவுமே 2022 இல்ல. ஆனா 2023 எல்லாமே ஒண்ணு வந்துருச்சு. குப்தர்கள் 1, டெல்லி சுல்தான் 1, முகலாயர்கள் 1, விஜயநகர பேர்ஸ் 1. ஓகே. ஆங்கிலேயர்களோட பொருளாதார கொள்கை, அதாவது பிரிட்டிஷோட எகனாமிக் பாலிசி, பிரிட்டிஷோட எஜுகேஷன் பாலிசி, எகனாமிக் பாலிசி 2 இருக்கும். அந்த எகனாமிக் பாலிசி பொருளாதார கொள்கையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகத்தோட அரசியல் வரலாறு, தமிழ்நாடோட பொலிட்டிகல் ஹிஸ்டரி 1. இப்ப நீங்க என்ன நம்ம பண்ணணும், இந்த 2 எக்ஸாம்லயுமே என்னது வந்து டாபிக்ல கேட்டிருக்காங்க அதெல்லாம் புரியுங்க உட்காந்து. ஓகேவா? அதை குறிச்சு அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. அப்பமா 2 கேள்வி தான் கேட்டது எப்படி அந்த மாதிரி 2மே காமனா இருக்கிறது. 2 கேள்வி கேட்ட டாபிக்லாம் முடிச்சிடணும் நீங்க. ஓகே. இப்ப இந்த குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், விஜயநகர பேர்ஸ் 4மே அதுல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்கு ஃபர்ஸ்ட் போகாதீங்க. எதெல்லாம் 2 கேள்வி எதெல்லாம் காமனா வச்சோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. இதையும் படிச்சிடணும்னா புரியுதுங்களா? இதை செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. நான் சொல்லாத டாபிக் எல்லாம் ரொம்ப கடைசியில வச்சுக்கோங்க. டைம் தான் படிங்க. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சிடணும். ஓகே. சோ ஃபைனலா அந்த 2 எக்ஸாமுமே கொடுத்திருந்த மாடல் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தங்கள் 2 ஓகேவா ரிப்பீட் ஆயிருக்கு. 2023 இருந்துச்சு. ஐஎன்சி 2. ஐஎன்சி எல்லாத்துலயுமே கேட்கறாங்க. அதுல இதுல 2 கேள்வி வரைக்கும் வந்திருக்கு. தமிழகத்தோட சங்ககால வரலாறு ஓகேவா? தமிழகத்தோட சங்ககால வரலாறு அதுல இருந்து 1. முகலாயர்கள் 1. இப்ப மாடலே முகலாயர்கள் இருந்திருக்கு. 2023 முகலாயர்கள் இருந்திருக்கு. அப்ப முகலாயர்கள் கண்டிப்பா நீங்க படிக்கணும். நீங்க குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, முகலாயர்கள் கண்டிப்பா படிங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறாங்க. தொடர்கால கிளர்ச்சி ஓகேவா? இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் அதாவது கண்டிப்பா கேட்கறாங்க. ஒரு கேள்வி வந்திருக்கு. வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கேள்வி ஓகேவா? 2022 2023 வேர்ல்டு ஹிஸ்டரி வரல, ஆனா மாடல்ல வந்திருக்கு. சேம் டைம் வேர்ல்டு வார் உலக போர் மாடல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா 2020 2023 வரல. தமிழகத்தோட அரசியல் வராது. டான்ஸோட தமிழகத்தோட அரசியல் வராது ஒரு கேள்வி வருதுங்க. ஓகே. சோ ஓவராலா என்ன நடந்திருக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுல இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எதெல்லாம் படிக்கணுங்கிறதையும் அப்படியே சொல்லிடுறேன் கவனிங்க. மாநில காலங்கள் 2020 2 வந்திருக்கு. அதனால படிக்கலாம் நீங்க தாராளமா. தொழிலாளர்கள் வச்சு எல்லாத்தையுமே கேட்கறாங்க படிங்க. தமிழோட சங்ககால வரலாறு கண்டிப்பா படிங்க. ஐரோப்பியர்கள் 2 3 இதுல வந்துருச்சு படிங்க. சமூக சமயத்தை கண்டிப்பா படிங்க. தமிழகத்தோட அரசியல் கண்டிப்பா படிங்க. சமூக நீதி கொஞ்சம் கோல்ல வைங்க. காரணம் 2023லயோ அல்லது மாடல்லையோ இல்ல, இதுலயும் ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. அப்ப நான் எதை கொஞ்சம் கோல்டு வைக்க சொல்றேன்னா இதை கோல்டு வைங்க. ஐஎன்சி கண்டிப்பா படிச்சிருங்க. அப்ப இந்த 2022 கேட்டதுல சமூக நீதியை தவிர நீங்க எல்லாமே படிக்கணும். புரியுதுங்களா? இதை 2வது படிங்க. படிக்க வேணாம்னு சொல்ற சமூக நீதியை 2வது படிங்க. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சிடணும். ஓகே. அப்படியே 2023 கம்பேர் பண்ணலாம். ஐரோப்பியர்கள் அங்கே சொல்லிட்டே நினைக்கிறேன். இதெல்லாம் படிக்கணும். ஐஎன்சி படிக்கணும். இதுல முகலாயர்கள் கண்டிப்பா படிங்க. தமிழகத்தோட அரசியல் வரலாறு. இப்ப இந்த 2023 பொறுத்த வரைக்கும் இது 3 4 தான் படிக்க சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேர்ஸ் பொருளாதார கொள்கையை ஆன்சர் பண்ணது அப்படின்னா இதெல்லாம் 2வது கட்டமா படிங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அப்புறமா அதை முடிங்க. நான் சொல்லாத டாபிக்லாம் ரொம்ப கடைசியா வச்சுக்கலாம். ஃபைனலா மாடல். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தங்கள் படிச்சிருங்க. ஐஎன்சி படிச்சிருங்க. தமிழக சங்ககால வரலாறு படிங்க. முகலாயர்கள் படிங்க. தொடர்கால கிளர்ச்சி படிங்க. இது 2 வேணாம், கடைசியா படிச்சுக்கலாம். இதை படிச்சிருங்க. அப்ப நான் எழுதி போட்ட டாபிக்ஸ்ல எதெல்லாம் உங்களை படிங்கன்னு சொல்றேன்னா அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. 2வது கட்டமா சொல்லியிருக்கிறது இப்ப இந்த டாபிக் அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் படிங்க. சொல்லாத டாபிக் டைம் இருந்தா படிங்க. அப்ப கடைசி 2 எஸ்ஐ as well as மாடல்ல இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம். இப்ப நம்ம 2025 ஒரு மாடல் கொடுத்தாங்கன்னா அதை என்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஹிஸ்டரிக்கான சிலபஸ் கொடுக்கலையே சார், எதை சார் படிக்கணும்னு ஃபீல் பண்ண வேணாம். நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு சிலபஸ், அதை படிங்க. கண்டிப்பா அந்த கேள்வி வரும். ஓகே. நான் நானா உன்னை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கல, இதை படி அதை படிக்காத அப்படின்லாம். டிஎன்எஸ் அப்படி என்ன பண்றாங்களோ அதான் நான் சொல்லியிருக்கேன்.
நான் சொன்னது வரலன்னா டிஎன்எஸ்ஆர்பி சொன்னது வரலன்னு அர்த்தம். ஓகேவா? நான் டிஎன்எஸ்ஆர்பி என்ன பண்ணிருக்காங்களோ அதான் சொல்றேன். அவங்க 2 வருஷமா எக்ஸாம் நடத்துனது மாடல் கொஸ்டின் எல்லாம் கொண்டு வந்தா நான் சொல்றேன் ஏதாவது படிங்கன்ட்டு. அப்ப இது வரலன்னா அப்ப டிஎன்எஸ்ஆர்பி சொல்றது நடக்கலன்னு அர்த்தம். அது எப்படி நடக்கும்? அவங்க சொல்றது அவங்க தானே எக்ஸாம் நடத்துறாங்க, அப்ப அவங்க சொன்னதுதான் நடக்குங்கிறப்ப இதெல்லாம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப நான் படிங்கன்னு சொன்ன டாபிக் தான் முதல் படிங்க, அப்புறம் படிக்கலாம்னு சொன்ன டாபிக் தான் 2வது படிங்க. நான் சொல்லாத டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மராத்தியர்கள் நான் சொல்லல, சிந்துசமணி நாகரிகம் சொல்லல, அப்படியே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி நேஷனல் ரேசஸ் நான் சொல்லல, இதெல்லாம் ஐயாம்ல வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம தலைவர்கள் தனியா படிப்போம், காந்தி நேரு அந்த மாதிரி தலைவர்கள் படிப்போம்ல, அது சொல்லல. இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் கடைசியா படிச்சுக்கலாம், டைம் இருந்தா படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். எதெல்லாம் முதல் படிக்கணும், எதெல்லாம் 2வது படிக்கணும், எதெல்லாம் படிக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். மாடல் கொஸ்டின் வரட்டும், வந்தோன்னா அதுல என்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம சேம் டைம் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ சொல்லலாம் தான் வந்தேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோஸ்ல ஜியாகிரபி அந்த மாதிரி என்ன படிக்கணும், பாலிட்டியில, எக்கனாமிக்ஸ்ல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, பயாலஜில ஃபுல்லாவே நான் சொல்லிடுறேன். சிலபஸ் நான் ரிலீஸ் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால இதை வச்சு நீங்க அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சேம் டைம் உங்களுக்கு எஸ்ஐக்கு எதனா டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் வேணாலும் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7702 9702 இந்த மாதிரி காலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.